ஹலோ எவ்ரிவன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற கடிஜோக் என்ன அப்படின்னு பார்த்தா, தண்ணீருக்கும் கண்ணீருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட யாராவது வேலைக்கு போற விலங்கு அப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? எப்பயாவது நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா, நம்ம ஏன் படுத்துட்டு தூங்குறோம், நின்றுட்டே தூங்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கிறீங்களா? அதற்கான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பச்சை கல் எடுத்து கடல்ல போட்டா அந்த கல்லுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே காய்ஸ், இப்போ உங்களுக்கான டைம் வந்தாச்சு. அதாவது கமெண்ட் பண்ற டைம் வந்தாச்சு. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தண்ணீருக்கும் கண்ணீருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, தண்ணீர்ல த இருக்கான், கண்ணீர்ல க இருக்கான். அதான் இது ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசமா. வேலைக்கு போற விலங்கு என்ன அப்படின்னு கேட்டா உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? பனிக்கரடி அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஆன்சர் தான் சரியான ஆன்சர். நாம ஏன் படுத்துட்டு தூங்குறோம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் இல்லையா? ஏன்னா நின்றுகிட்டு தூங்குனா கீழே விழுந்துருவோமா, அதனால தான் படுத்துட்டு தூங்குறோமா. ஒரு பச்சை கல்லை கடல்ல கொண்டு போய் வீசும்போது அந்த கல்லூட்டு நிலை என்ன தெரியுமா? ஈரமாகுமா, வேற ஒன்றும் இல்லையா. ஓகே காய்ஸ், இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.